பார்வதி சிவன் கிட்ட தன்னோட குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து நகர பாக்குறாங்க. சிவன் கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன் பார்வதி, ஒரு செய்யற செயலே அவனுடைய வாழ்க்கையோட முடிவை தீர்மானிக்குங்கிறது அவன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல பிரபஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடமும் கூட இருக்கு. கடுமையான தவத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கிற வரத்தை அவன் தவறான வழியில போனான்னா அதுவே சாபமாயிடும் அப்படின்னு சொல்ல, பார்வதி இவன் உங்களோட குழந்தை மட்டும் கிடையாது, நானும் அந்த குழந்தைக்கு தாய் தான். இந்த அசுரனுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட அனுமதி நீங்க வாங்கினீங்களா அப்படின்ட்டு கார்த்திகேயனத்தை என்னால பாராட்டி சீராட்டி வளர்க்க முடியல, குழந்தைய என்னால யாருக்கும் தர முடியாது அப்படின்னு அந்த அம்மா தீர்க்கமா சொல்ல, சிவன் என்ன பண்ணு தெரியாம பாத்துட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில இரண்யாட்சன் இருக்க இடத்துக்கு முருகன், தேவேந்திரன், நந்தி 3 பேருமே வராங்க. தேவேந்திரன் எந்த அசுரனாவது இங்க வந்தான்னா நல்ல விஷயமா எடுத்துக்க முடியாது, இரண்யாட்சன் இங்க வரானாலே அவனுடைய மகன் மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, முருகன் நம்ம எதையுமே பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரண்யாட்சன் இருக்க இடத்துக்கு 3 பேரும் சேர்றாங்க. அவன் ஆச்சரியமா பாக்குற முருகன் அவன் இங்க வந்ததுக்கான காரணத்தை கேட்க, இரண்யாட்சனும் தன்னோட அம்சத்துல உருவான குழந்தைய எனக்கு தரதா ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு, அந்த குழந்தைய எடுத்துட்டு போகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கோவப்பட்ட நந்தி அவனை வெட்ட போக இரண்யாட்சனும் பதிலுக்கு வாழை எடுத்து நந்தியோட கழுத்துல வைக்கிறான். இதை பார்த்துட்டு முருகனும் இந்திரனும் அவங்களோட ஆயுதத்தை தூக்க, இரண்யாட்சன் நந்தி கிட்ட எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க, மகாதேவர் எனக்கு கொடுத்த வாக்கை நீங்க அழிக்கிறப்பா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, தேவேந்திரனும் அவனை தாக்க போறான். அவனை தடுத்து நிறுத்துற முருகன், உண்மையிலேயே மகாதேவர் உங்களுக்கு அந்த மாதிரி வாக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்கும். அவனும் ஆமான்னு தலைய சேர்க்கிறான். உடனே இவரு அவனை கூர்ந்து கவனிச்சுட்டு இவனோட கண்களை உண்மை இல்லையே அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. அங்க லட்சுமி நாராயணன் கிட்ட என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி திரும்பவும் பார்வதிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, மகாதேவர் இந்த வார்த்தை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கவும், நாராயணன் மகாதேவர் எதையும் தவறா செய்யறது கிடையாது, அவர் எதாவது செஞ்சாருன்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், இந்த குழந்தைய கைலாயத்தை விட்டு அனுப்புறாரு அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்க லட்சுமி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்டு பார்வதி ரொம்ப தளர்ந்துருவாங்களே, அவங்கள பத்தி யாரும் யோசிக்கலையா அப்படிங்க. நாராயணனும் எனக்கு பார்வதி நினைச்ச வருத்தமா தான் இருக்கு, ஆனா என்னோட கவலை வேற, இதை விட பெரிய விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது, அது எல்லாத்தையும் பார்வதி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மாவும் அதிர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. சிவன் பார்வதி கிட்ட, இரண்யாட்சனுக்கு நான் கொடுத்த வரத்தின் விளைவாதான் இந்த குழந்தை இப்போ உருவாயிருக்கு, நீ என் கண்களை மூடின தருணத்துல அக்னியில சக்தி உருவானது, அந்த 2 சக்தி நினைச்சு அந்த பாலகனே உருவானா, நடந்த எல்லாமே காலச்சக்கரத்தோட அவசியத்தினாலதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த குழந்தை மேல காட்டுற இந்த அன்பு இருக்கு இல்லையா, இது காலச்சக்கரத்துல விபரீத விளைவுகளையும் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்ல, இந்த அம்மா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு பின்னாடி போறாங்க. நான் அந்த குழந்தை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டே அந்த அம்மா திரும்பி போக பார்க்க, இவர் சொல்றார், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் கொடுத்த வரத்தை மீறது அதர்மமாகாதா அப்படின்றாரு. இந்த அம்மா அழுதுகிட்டே கேக்குறாங்க, மறுபடியும் நான் என்னோட குழந்தை இழக்கணும் நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க, இவரு இது சிவனுடைய அகங்காரத்துக்கும் பார்வதியோட சரீரத்துல இருந்து வெளிப்பட்ட சக்தியோட வடிவம் தான், அதனால இவனுடைய செயல்கள்ல அகங்காரமும் சக்தியும் ஒன்றிணைஞ்சுதான் இருக்கும், இருந்தாலும் அவனுக்குரிய வழியை அவன் கண்டுபிடிச்சுதான் ஆகணும், அது எந்த வழியா வேணாலும் இருக்கலாம், தீய வழியில போனா அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்தை இருள மூழ்கடிக்கிற சக்தியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா அழுதுகிட்டே, இருளோ ஒளியோ நம்மளோட பயனாச்சே அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.